ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. சிந்துவும் சிவாவும் இங்கே மெடிக்கல் கேம்புக்காக போயிருப்பாங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு அவங்களுமே ரொம்பவே சந்தோஷமாகவும் பீச்சு பார்க்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இது ரொம்பவே சந்தோஷமாகவும் கொண்டாடிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்த விஷயம் எப்படியோ இங்கே மகாவுக்கு தெரிஞ்சு மகாவுமே இங்கே அன்னபூர்ணி கிட்ட சொல்லி அன்னபூர்ணியை அங்கே மெடிக்கல் கேம்ப்பு எங்கே நடக்குதோ அங்கேயே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்ததும் இல்லாமல் அவங்க 2 பேரும் இருக்கிற ரூமுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்தா அன்னபூர்ணிக்கு பயங்கர கோவம். உடனே இங்கே சிவாவை பார்த்து, சிவா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, அங்கே சிந்து கூட சேர்ந்து நீ எப்போவுமே வாழக்கூடாது, அதுவும் இல்லாமல் சிந்து கூட உனக்கும் சிந்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, அதுவும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் சிந்துக்கு நீ டிவோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதுவும் இங்கே சுவாதிக்கும் உனக்கும் நிச்சயதார்த்தம் வேறு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீ சிந்து கூட இங்கே மெடிக்கல் கேம்ப் வரையும் கூட்டிகிட்டு வந்திருக்க எனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாகவும் அன்னபூர்ணி சொல்லவும், அதுக்கப்புறம் இதை கேட்ட அங்கே சிவாவும், பெரியம்மா நீங்கள் சொன்ன பேச்சை நான் மீறிட்டேன், அதுவும் இல்லாமல் கோர்ட்லேருந்து எங்கள் 2 பேருக்கும் ஒன்றும் டிவோர்ஸே கொடுக்கல, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இங்கே சிந்துவை விட்டு கொடுக்க மாட்டேன், அதுவும் இல்லாமல் இந்த ஜென்மத்தில் நாங்கள் சிந்து கூட தான் சேர்ந்து வாழுவேன், அதே சமயத்தில் இங்கே சிந்து கூட சேர்ந்து வாழ நீங்கள் சம்மதிச்சா மட்டும்தான். அதுக்கப்புறம் கோவத்தில் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணியுமே கிளம்பிடுறாங்க. ஆனால் இங்கே சிவா சிந்து கூட தான் நான் சேர்ந்து வாழுவேன், அதுவும் இல்லாமல் நீங்கள் வேறு எந்த கல்யாணம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணாலையுமே அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சிவா சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கோவத்தில் கிளம்புன அன்னபூர்ணியுமே இங்கே மகா கிட்ட, மகா இங்கே நான் சிவா என்னுடைய பேச்சை கேட்பான், அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ நினச்சி அவனுக்கு நல்லது பண்ணான், அவன் என்னுடைய பேச்சை கேட்காம இங்கே சிந்து பேச்சை கேட்டுக்கிட்டு நான் சிந்து கூட தான் சேர்ந்து வாழுவேன் அப்படின்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலே எனக்கு அவன்கிட்ட என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரியுமே மகா கிட்ட அன்னபூர்ணியுமே சொல்லிகிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்டதெல்லாம் இங்கே சிந்துவும் அங்கே சிவா கிட்ட, டாக்டரே எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது டாக்டரே, இங்கே அன்னபூர்ணிக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் அன்னபூர்ணியத்துக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ வீட்டுக்கு போனால் அன்னபூர்ணியத்தை என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது டாக்டரே, நீங்கள் அன்னபூர்ணியத்தை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னை வீட்டை விட்டு மட்டும் துருத்துறாதீங்க, நான் உங்கள் மேலே உயிரே வச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இல்லைனா நான் இறந்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்து சொல்லவும், உடனே எங்கள் சிவாவும், சிந்து நான் சொன்னது உனக்கு காதில் கேட்டுச்சா, நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன், அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணியத்தை என்ன தான் முடிவெடுத்தாலும் சரி, அதுவும் இல்லாமல் சுவாதி கூட எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியிருந்தாலும் சரி, அங்கே சுவாதி கழுத்தில் நான் கண்டிப்பாக தாலியை கட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிவாவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷப்பட்ட சிந்துவுமே, டாக்டரே எனக்கு இப்போ தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது, அதுவும் இல்லாமல் நீ எனக்காக இவ்வளோ உங்கள் அன்னபூர்ணியத்தையே எதிர்த்து பேசுகிறேன்னா அப்போ நீ எனக்காக நீ கடைசி வரை இப்போ நிற்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்துவுமே சொல்லிவிட்டு அவங்க உடனே இங்கே சிவாவுமே, சரி சிந்து நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக துணி எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அன்னபூர்ணியும் மகாவுமே வீட்டுக்குமே போயிடுறாங்க. அன்னபூர்ணி ஒரு சைடு உக்காந்துக்கிட்டு ரொம்பவே வருத்தத்தோடையுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு சைடு மகாவுமே போயிட்டு, அக்கா நான் அப்போவே சொன்னேன் இல்லைக்கா, சிவா அவங்க பேச்சை கேட்காம அங்கே சிந்துவை அந்த மெடிக்கல் கேம்புக்காக கூட்டிகிட்டு போயிருக்கான், இங்கே சுவாதியை இது பிளான் போட்டு தான் இங்கே சிந்து கீழவில் வச்சு அடிப்படை வச்சிருக்கா, இல்லைனா இங்கே சுவாதியை சிவா கூட்டிகிட்டு போயிருப்பான், இங்கே எல்லாத்தையுமே பிளான் எல்லாமே மாற்றி இங்கே தனக்கு சாதகமாக இது பண்ணிட்டா எல்லாமே சிந்து இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் சிவா எப்போவுமே சந்தோஷமாக இருக்கவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மகாவுமே அன்னபூர்ணிக்கு ஏற்றி விடவும், உடனே அன்னபூர்ணியும், மகா இது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், அதுவும் இல்லாமல் நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும், அதுவும் இல்லாமல் நீ இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளப்பி விட்டுடுறாங்க. உடனே இங்கே மகாவுக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் போயிடுது. ஏன்னா இங்கே சிவா கூட போயிருக்க சிந்துவை அசிங்கப்படுத்தணும், சிந்துவை இந்த வீட்டிலேயே இருக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி மகாவுமே அங்கே அன்னபூர்ணி கிட்ட சொல்லி அன்னபூர்ணியுமே கோவத்தில் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அங்கே போயிட்டு எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டாங்க மகாவை கூட்டிகிட்டு போயிட்டு, ஆனால் மகாவை இப்போ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தோரத்தையுமே விட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன எங்கள் ஆறுமுகமும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு ரொம்பவே ஜாலியாகவும் சிப்ஸுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, ஒரு சைடு இங்கே கொல்லப்புறத்தில் 50 ஏக்கருக்கு இங்கே கரும்புமே நட்டு முடிச்சிட்டாங்க. இன்னும் 50 ஏக்கர் ஃப்ரீயாக இருக்குது, அதுவும் இல்லாமல் அதுவுமே நடணும், அதுக்கான
நடுவைக்கு ஆள் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திணறிக்கிட்டு இருக்க. ஒரு சைடு வந்து ஆறுமுகத்துக்கிட்ட சொன்னால் டக்குன்னு வந்து ஆட்கள்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூலி ஆள்கள்லாம் சொல்லவும், இதை கேட்ட அங்கே பைரவியும் ஆறுமுகத்துக்கிட்ட நம்ம எப்படி கேட்குறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நின்றுடுறாங்க. மறுபடியும் அங்கே அன்னபூர்ணிக்கு கால் பண்ணுறாங்க. அன்னபூர்ணிக்கு கால் பண்ணிவிட்டு, அத்தை இங்கே ஆட்கள் இன்றைக்குமே கம்மியாக தான் வந்திருக்காங்க. நேற்று நீங்கள் அமுச்சு விட்ட ஆள் மாதிரி இன்றைக்கும் கிடைக்குமா அத்தை? ஏன்னா இன்றைக்குமே நீங்கள் இன்றைக்கி முடித்தா மட்டும்தான் நடவைக்கு கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் கரும்பெல்லாம் ஃபுல்லாக காஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நட்டு முடிஞ்சிட்டா கரெக்டாக இருக்கும் நடவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பைரவி வந்து அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லிட்டுறாங்க. அன்னபூர்ணியுமே கேட்டு பைரவி சரி நான் உனக்கு ஆட்களை அனுப்பிச்சி விட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. உடனே எங்கள் அன்னபூர்ணியும் அங்கே ஆறுமுகத்துக்கு கால் பண்ணி, ஆறுமுகம் இன்றைக்குமே ஆள் கம்மியாக வந்திருக்காங்களாம். அதுவும் இல்லாமல் நீ கூப்பிட்டா மட்டும்தான் எல்லா ஆட்களுமே வருவாங்க. எங்கள் பைரவி கூப்பிட்டானா யாருமே மதிக்க கூட மாட்டாங்க. நீ கொஞ்சம் ஆட்களெல்லாம் அனுப்பிச்சி விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆறுமுகத்துக்கிட்ட அன்னபூர்ணியுமே சொல்லிடுவோம். உடனே ஆறுமுகமும் இதை கேட்டுட்டு சரிங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. உடனே ஆட்கள் எல்லாம் கூட்டிகிட்டு அங்கே கொல்லப்புறத்துக்குமே போகிறாங்க. எல்லா வேலையெல்லாம் நடந்துக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறதுக்காக போகிறாங்க. உடனே பைரவி கிட்டே போயிட்டு, பைரவி நீ அம்மாக்கிட்டேயே சொன்னாலுமே ஆட்கள் கூப்பிட்றதுக்காக எனக்கு தான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி என்ன கேட்டுட்டு தான் இந்த கொல்லப்புறத்தில் எல்லாருமே வேலைக்கு வருவாங்க. அதுவும் இல்லாமல் என் மேலே இந்த ஊர்லேயோ சரி இந்த வெளியூர்லேயும் சரி எல்லாருமே என் மேலே நல்ல ஒரு மரியாதையும் வச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆட்களை எப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டெக்னிக் தெரியணும். டெக்னிக் தெரியலைன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆறுமுகம் சொல்லவும், உடனே இங்கே பைரவியும் இந்த பாரு ஆறுமுகம் நீ என் கூடவே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதையும் மீறி நீ என் கூட எதுக்காக நீ பேசிக்கிட்டு இருக்க? உன் மூஞ்ச பார்க்குறது கூட எனக்கு அருவெறுப்பாக இருக்குது. எதுக்காக நீ என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பைரவியும் சொல்லிடுறாங்க. உடனே ஆறுமுகமும் இல்லை பைரவி நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்காகலாம் வரல. உனக்கு எதனா கொல்லுப்புறத்தில் வேலைக்கு ஆட்கள் தேவை இல்லை வேறு எதனா வேணும் அப்படின்னா நீ என்ன கான்டாக்ட் பண்ணு, நான் உனக்கு எல்லாமே பண்ணித்தரேன். அதுவும் இல்லாமல் நீ என்கிட்ட பேசாத, உனக்கு என்ன வேணுமோ கேளு நானே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு இங்கே வீட்டுக்குமே வந்துடுறாங்க சிந்துவும் சிவாவுமே. வீட்டுக்கு வந்ததும் இங்கே சிவாவை கூப்பிட்டு அங்கே அன்னபூர்ணியும், சிவா நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாமல் உனக்கும் இங்கே சுவாதிக்கும் 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கு. கூடிய சீக்கிரம் உங்கள் 2 பேருக்கு தான் கல்யாணம். அதுவும் இல்லாமல் என்னுடைய பேச்சை நீ கேட்கலனா நான் என்ன முடிவெடுப்புன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். இப்படி தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படியெல்லாம் முடிவெடுக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சிவா. அதுவும் இல்லாமல் சிந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படியெல்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்பவே கவலையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியும் சொல்லிட்டுருவோம். உடனே சிவாவும் பெரியம்மா நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரியல. அதுவும் இல்லாமல் கடைசி வரைக்கும் நான் சிந்துவை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ வரைக்குமே சிந்து கூட சேர்ந்து வாழணும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எப்போ நீ என்கிட்ட வந்து கேட்டாலுமே நான் சிந்து கூட வாழ்கிறது தான் சொல்லுவேன் பெரியம்மா. எனக்கு வேறு யாருமே மனசில் நினைக்க தோணலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட அன்னபூர்ணியும், சிவா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு சிவா, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. அதுவும் இல்லாமல் இப்போ சிந்து செஞ்ச தப்பை என்னால் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது. அதுவும் இல்லாமல் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் 2 பேரையுமே நான் சேர்த்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணி சொல்லவும், உடனே சிவாவும் பெரியம்மா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதுவும் இல்லாமல் சிந்து கூட நீங்கள் சொல்லாமல் நான் சேர்ந்து வாழ மாட்டேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் என்றைக்கு அவங்க கூட சிந்து கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேரையுமே நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களோ, உங்கள் வாயால் நீங்கள் சொல்கிறீங்களோ அன்றைக்கி தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழுவோம். அதுவரையும் நான் சிந்து கூட சேர்ந்து வாழ மாட்டேன். அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லிவிடுவோம். உடனே அன்னபூர்ணி இருக்கிறது, இல்லை சிவா எனக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. அதுவும் இல்லாமல் எங்கள் சிந்து கூட நீ சேரவே கூடாது. அதுவும் இல்லாமல் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அதுவும் இல்லாமல் நான் சொல்கிற பேச்சை கேட்கலனா கண்டிப்பாக நான் என்ன முடிவெடுப்பேன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா எங்கள் சுவாதி கூட தான் நீ சேர்ந்து வாழணும். அதுவும் இல்லாமல் சுவாதியை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியை அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே எங்கள் சிவாவுமே மறுபடியும், பெரியம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறுபடியும் சொல்கிற பெரியம்மா, எனக்கு சிந்து கூட சேர்ந்து வாழ தான் எனக்கு விருப்பம். மற்றபடி இங்கே சுவாதி கூட சேர்ந்து வாழ எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே சொல்லிடுவோம். உடனே இதை கேட்ட அன்னபூர்ணியும் ரொம்பவே கோவமாகவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.
இதுக்கு மேலே என்ன, சிவா நம்ம சொல்கிற பேச்சவே கேட்கல, இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற ஒரு போர்வையை எடுத்து அங்கே ஃபேனில் மாட்டி தூக்கு மாட்டவும் ரெடி பண்ணிடுறாங்க. தூக்கு மாட்டியுமே மாட்டிடுறாங்க. உடனே சிவாவுமே வெளியே இருந்துட்டு, பிரேமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிரேமா, நீங்கள் சொல்கிற பேச்சை நான் கேட்குறேன், என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவா பதட்டத்தில் கதவை தட்டவும் உடனே இதெல்லாம் கேட்காம அன்னபூர்ணியும் தூக்குமே மாட்டிக்கிறாங்க. உடனே இங்கே கதவை ஓடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. உடனே கதவும் ஓப்பன் ஆகிடுது. அதுக்குள்ளே இங்கே அன்னபூர்ணி வந்து உயிரே விட்டுடுறாங்க. உடனே அன்னபூர்ணி காலில் விழுந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. சிவாவுமே, பிரியம்மா என்ன பிரியம்மா இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழவும் உடனே சிந்துவுமே வெளியே இருந்து உள்ளே வராங்க. டாக்டர் என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அன்னபூர்ணியை பிரியம்மா தூக்கு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் சிவா வந்து இங்கே சிந்து கிட்ட சொல்லவும் சிந்து வந்து இதை கேட்டதுமே, டாக்டர் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது டாக்டர், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுமே கொண்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதும் அங்கே அட்மிட் பண்ணுறாங்க. உடனே அட்மிட் பண்ணி டாக்டர் சிவாவுமே ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஆனால் நாடி துடிப்பே கிடையாது. அதுவும் இல்லாமல் அப்போவே உயிர் போயிடுச்சு அப்படின்றத விஷயம் வந்து இங்கே சிவாவுக்கு தெரிய வருது. சிவாவுமே அங்கே சிந்து அன்னபூர்ணி பிரியம்மாவை காப்பாற்ற முடியாது, அன்னபூர்ணி பிரியம்மாவோட நாடி துடிக்கவே நின்றுடுச்சு, அதுவும் இல்லாமல் அவங்கள காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லிடுவோம். உடனே இங்கே சிந்து வந்து இதை கேட்ட உடனே, ஏன்னா முன்னாடி வந்து சிந்து வந்து உயிரே வச்சுக்கிட்டு இருந்தாங்க அன்னபூர்ணி மேலே, ஏன்னா அன்னபூர்ணி வந்து இப்போ உயிரே போயிடுச்சு, அது சிந்துவால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து நினைக்கிற போது ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரொம்பவே கவலைக்கிடமாக அங்கே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மகாவுக்கு தெரிய வருது. மகாவுக்கு இது தெரிஞ்சதும் ரொம்பவே சந்தோஷம். நம்ம இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ளே என்னோட ராஜாங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க மகாவும். அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து ஆறுமுகத்துக்கும் பைரவிக்கும் தெரிய வருது. கொல்லப்புறத்துலேருந்து அங்கே பைரவியுமே அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டல் போகவும், வீட்டில் இருந்து ஆறுமுகமும் ஹாஸ்பிட்டலில் அழுதுகிட்டே போகிறாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் போனதும், சிவா என்னாச்சு சிவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகம் வந்து கேட்கவும், உடனே இங்கே சிவாவுமே ஆறுமுகம் எனக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரியல, அன்னபூர்ணி பிரியம்மா பேச்சை நான் கேட்கலன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழவும், உடனே ஆறுமுகமும் உள்ளே போயிட்டு அன்னபூர்ணியோடைய பாடியை பார்க்கவும், உடனே பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சுமா, எனக்காக நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க, ஏம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழகவும், உடனே இங்கே சிவா வந்து ஆறுமுகத்தை போயிட்டு, ஆறுமுகம் எதுக்காக அழுதுகிட்டு இருக்க, எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும், நீ அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பார்த்துட்டா ஆறுதல் படுத்துகிறாங்க. ஆனால் ஆறுமுகம் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இல்லை சிவா, எனக்கு என் மேலே எவ்வளவோ பாசம் வச்சுட்டு இருந்தாங்க, என்னை கேட்காம எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சிவாவுமே ஆறுமுகம் இப்போ பெரியம்மாவுடைய உயிர் போயிடுச்சு, இதுக்கு மேலே அழுதுமே எதுவுமே பண்ண முடியாது ஆறுமுகம், இங்கே வா ஆறுமுகம், வெளியே வா ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவுமே சொல்லிடுவோம். உடனே இதை கேட்ட ஆறுமுகமும் அங்கேவே அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு சைடு வெளியே உக்காந்துக்கிட்டு இங்கே சிந்து அழுதுகிட்டு இருக்க. உடனே பைரவி வந்து சிந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே அந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பைரவிக்கு ரொம்பவே பதட்டமாகவும் உள்ளே போய் பார்க்கவும் ஆறுமுகமும் அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பைரவியும் போயிட்டு பயங்கரமாக அங்கே அன்னபூர்ணியை பார்த்து அழுதுகிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் எல்லாருமே இங்கே அன்னபூர்ணியவே நினச்சிக்கிட்டு வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அன்னபூர்ணியத்தைய சொன்ன பேச்சை வந்து இங்கே பைரவியும் கேட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. இப்போ அன்னபூர்ணியத்தை இல்லை, இந்த வீட்டை யார் பார்த்துக்க போகிறாங்க, அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எதுவுமே தெரியாத ஒரு பர்சன், அதுவும் இல்லாமல் இங்கே அந்த மகாத்தை வந்து இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, நம்ம இங்கே இருந்தால் மட்டும்தான் எல்லா ஃபேமிலியுமே ஒத்துமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அங்கே நம்ம இந்த வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. உடனே ஆறுமுகத்துக்கிட்ட போயிட்டு, ஆறுமுகம் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அன்னபூர்ணியத்தை என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க, இந்த வீட்டை விட்டு என்னை அனுப்ப மாட்டேன், அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு பேச்சை மீறி என்னால் இந்த வீட்டை விட்டு போக முடியாது, அதுவும் இல்லாமல் இந்த வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்டதுமே ஆறுமுகத்துக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க அம்மாவை பிரிஞ்ச ஒரு கஷ்டத்தில் வந்து அவங்க இதை ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாகவே எடுத்துக்கல. அதுக்கப்புறம் அவங்க சோகமாகவே இதை கேட்டுட்டு சைலண்ட்டாகவும் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆறுமுகத்தை பார்த்தா பைரவியும், ஆறுமுகம் எதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாமே சரியாயிடும், இன்னும் கொஞ்ச நாள் தான் உனக்கு கஷ்டம், உனக்கா வந்து அன்னபூர்ணியை அத்தை வந்து இல்லாத ஒரு
வருத்தமை நான் உனக்கு சரி பண்ணி விடுறேன். அதுவும் இல்லாமல் எதர்ச்சியாக நடந்ததுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணியத்தை இப்படி பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி பார்க்கல. நல்லா போல்டாக தான் இருந்தாங்க. இங்கே சிந்துவும் சிவாவும் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சி இப்படிலாம் பண்ணுறது ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம். அதுவும் இல்லாமல் இது முட்டாள்தனமான ஒரு காரியம்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியத்துக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் இப்படி பண்ணது யார் தப்பு ஆறுமுகம்? இப்போ சிந்துவும் சிவா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இங்கே சிவாவுமே அதே மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சிவாவுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுறது தான் இங்கே அன்னபூர்ணியத்தையுடைய ஒரு நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு எண்ணங்கள். ஆனால் இது பண்ணாமல் இப்படி ஒரு முடிவு அன்னபூர்ணியத்தை எடுத்துகிட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பைரவியுமே சொல்லிட்டுறாங்க. பைரவி சொன்னதை கேட்டதுமே எங்கள் ஆறுமுகமும் பைரவி எனக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அம்மா ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கே அம்மா மேலே கொஞ்சம் கோவம் இருக்குது. ஆனால் என்ன இருந்தாலுமே என்னுடைய அம்மா வந்து இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்கே பைரவியுமே ஆரம்பமும் நீ கொஞ்சம் உன்னை நான் ஃப்ரீயாக விடுறேன், அதுவும் இல்லாமல் நீ கொஞ்சம் அழுது என்ன வேணால் பண்ணு, ஆனால் இன்னைக்கோட நீ இதை முடிச்சிடணும். அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணியத்தை இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அன்னபூர்ணியத்தை தான் வருத்தப்படணும் தவிர இந்த ஃபேமிலியில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியத்தை உயிரோடு இருந்திருக்கணும். ஆனால் அன்னபூர்ணியத்தை இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி பார்க்கல அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க இங்கே பைரவியுமே. அதுக்கப்புறம் இதை கேட்டுட்டு ஆறுமுகமும் அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இங்கே பைரவியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மகா வந்து ரொம்பவே சந்தோஷம், நம்ம நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம நினச்ச மாதிரி அன்னபூர்ணி அவள் சேர்ந்து போயிட்டா. இதுக்கு மேலே இந்த வீட்டோடைய ராஜாங்கம் நாம் தான். அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே நம்ம இந்த வீட்டவே ஆட்டி படைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் மகா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எப்போதும் நடக்காது அப்படின்றத இங்கே மகா புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இங்கே அன்னபூர்ணியத்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பைரவியும் இந்த வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்ததும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்க எல்லா தப்புகளையுமே நம்ம சரி பண்ணணும். அன்னபூர்ணியத்தை எப்படி இருந்தாங்களோ நம்ம அதை விட ஒரு படி வந்து மேலே நம்ம நடத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியுமே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சைடு வந்து சிவாவும் உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிந்துவும் சிவா கிட்ட போயிட்டு டாக்டர் என்னால் தான் இங்கே அன்னபூர்ணியத்தையோடைய உயிரே போயிடுச்சு, நான் இங்கே இருந்து ஆறுமுகம் இங்கே பைரவியோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆச்சு. அதுவும் இல்லாமல் என்னால் அவங்களுக்கு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னால் அத்தையோட உயிரே போயிடுச்சு, நான் வாழ்ந்து என்ன பண்ணுறது? அதுவும் இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஆசை தான். ஆனால் அன்னபூர்ணியத்தை எப்போ சம்மதம் சொல்கிறாங்களோ அப்போ தான் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே அன்னபூர்ணியத்தை இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது டாக்டரே நான் பேசாமல் இங்கே அன்னபூர்ணியத்தை என்ன மனசில் நினச்சிக்கிட்டு இறந்தாங்களோ அந்த ஆசையை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சிந்து வந்து சிவா கிட்ட சொல்லிடுறாங்க. சிவாவுமே அங்கேருந்து சிந்து ஏன் எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சிந்து, ஏற்கனவே அன்னபூர்ணியத்தை என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வருத்தமாக இருக்கேன், நீ மேலும் என்னை கஷ்டப்படுற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லிடுறாங்க. சிவா சொன்னதை கேட்டதுமே சிந்துவும் டாக்டர் எனக்கு ஒன்றுமே முடியல டாக்டர், எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் என்னால் தான் எங்கள் அன்னபூர்ணியத்தை உயிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு நான் உயிரோடு இருக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும், அதே சமயத்தில் இங்கே அன்னபூர்ணியத்தையோட சம்மந்தமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்துவுமே சொல்லிடுறாங்க. சிந்துவை சமாதானப்படுத்திக்கிட்டு அங்கே உட்காந்துடுறாங்க. மறுநாள் வெடிஞ்சிருது. வழக்கம் போல் இங்கே சிவாவுமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க. உடனே இங்கே சிந்துவுமே கேன்டீனுக்கு போயிடுறாங்க. ஒரு சைடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு மகாவுமே ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. பொட்டி படிக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு வீட்டுக்கிட்ட போயிடுறாங்க. உடனே ஐஸ்வர்யாவும் அம்மா நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது, அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணியுமே போய் சேர்ந்துட்டா, இதுக்கு மேலே எந்த ஒரு கவலையுமே கிடையாது, இதுக்கு மேலே நம்ம நினச்ச மாதிரி இருக்கலாம், நம்ம நினச்ச மாதிரி வாழலாம், நம்ம நினச்ச மாதிரி சந்தோஷமாக நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுமே சொல்லவும் உடனே மகாவுமே கேட்டுட்டு இல்லை ஐஸ்வர்யா இதுக்கு மேலே தான் இருக்குது, இப்போ அந்த சின்ன சின்ன தூண்களெல்லாம் எழுந்து ஆடிக்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம அவங்கள கொஞ்சம் அடக்கணும். ஏன்னா என்னை இங்கே சிந்து வந்து வெளியே துரத்தினா அதே மாதிரி எங்கள் சிவா மனசையும் ஆறுமுகத்து மனசையும் நான் மாற்றி அங்கே சிந்துவை இந்த வீட்டு விட்டு துரத்தி நான் சந்தோஷமாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் நான் கேட்குற பேச்சை நான் சொல்கிற பேச்சை மட்டும்தான் அவங்க எல்லாருமே கேட்கணும். அது நடந்துட்டால் போதும், இந்த வீட்டில் நம்ம சந்தோஷமாக
இருக்கலாம். இங்கே அந்த சிந்துவால் தான் இங்கே அன்னபூர்ணி போய் சேர்ந்தா. எனக்கு சிந்து ஒரு வகையில் நல்லது பண்ணியிருக்கா. சிந்து இருந்ததால் மட்டுமே இங்கே அன்னபூர்ணி மேலுக்கு போய் சேர்ந்தா. இப்போ நான் சந்தோஷமாக இந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன். இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற போது ஒரு சந்தோஷமாக இருக்குல்ல, அந்த சந்தோஷத்தை கொடுத்தது இங்கே சிந்து மட்டும்தான். சிந்து என்ன இருந்தாலுமே எனக்கு மிகப்பெரிய ஒரு நல்லது பண்ணியிருக்கா. அந்த அன்னபூர்ணி என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தினால இப்போ அவளுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கிடச்சிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொல்லுவோம். உடனே ஐஸ்வர்யாவும் அம்மா என்னதான் இருந்தாலையும் அன்னபூர்ணி நம்ம செத்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் இப்போ அன்னபூர்ணியத்தை அவங்க இல்லைனா தான் நம்மளுக்கு அன்னபூர்ணி பிரேமா இல்லைனா தான் நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் போல். இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கஷ்டமே இருக்க போகுது. ஏன்னா அன்னபூர்ணியத்தை நம்ம மேலே ரொம்பவே கோவமாக இருந்தாங்க. என்ன இருந்தாலையும் நீங்கள் பண்ண தப்புனால உங்கள் மேலே கோவமாக இருந்தாங்க. அதனால தான் உங்கள் மேலே கோவப்பட்டு உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்துனாங்க. அதுவும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் உங்கள் மேலே இருக்கிற கோவத்தை மறந்து அவங்க இந்த வீட்டில் ஏற்று இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே இந்த அன்னபூர்ணியத்தை போய் சேர்ந்துட்டாங்க. எனக்குமே ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.